ஜியாவுல் ஹக். இந்த 15ஆம் ஆண்டினுடைய 15ஆம் ஆண்டை நினைவு கூறும் வகையாக 15 நபர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்பட்டதை நாம் நினைத்து பெருமைப்படுகின்றோம். அடுத்தபடியாக சிறப்பு பேச்சாளர்களுக்கு மகத்துவத்தை கொடுத்து நமக்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய கோவை ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் நமக்கு முன்னால் சிறப்புரையாற்றுவார்கள். بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அருள் கொடுத்து அழியா மறை கொடுத்த ஏகவல்ல இறைவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் அருள்புரையாம் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி தன்னுடைய வாழ்வு தன்னுடைய மரணம் அனைத்தையும் அமைத்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வை எல்லாம் அர்ப்பணித்தவர்களாக ஒவ்வொரு இமாமுகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே நாம் குறைந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்ற நிலத்திற்கட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புஷ்ரா நல அறக்கட்டளை 15ஆம் ஆண்டு ஓதி அமர்ந்திருக்கின்ற நமது அருமை சகோதரர் மௌலவி ஹாஃபிஸ் ரப்யானி பஷீர் அவர்களே தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஓஏ ஆரிஃப் அமைப்பாளர் புஷ்ரா நல அறக்கட்டளை அவர்களே மிக சிறப்பாக நிகழ்ச்சி தொகுப்புகளை தொகுத்துக் கொண்டிருக்கின்ற மௌலவி எம்எச் நூருல்லா அவர்களே வரவேற்புரை நிறுத்திக் கொண்டிருக்கின்ற ஜியாவுல் ஹக் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற கமால் பாஷா ஷேக் மைனூர் அலிராஜா
இஸ்மாயில், லியாக்கத் அலி, தீன் முகமது போன்றவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக மக்துமியா அரபிக் கல்லூரி பல்லவட்டியிலிருந்து வருகை இருக்கின்ற ஷேக் மொய்தீன் அவர்களே, புத்தக வெளியீட்டு விழாவிலே கலந்து பல அரிய கருத்துக்களை நமக்கு வழங்கிய டாக்டர் கே ராஜா முகமது அவர்களே, இங்கே நிகழ்ச்சிகளை சொல்லுகின்ற விஷயங்களை கேட்டு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக அமர்ந்திருக்கின்ற பொதுமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்கின்ற இந்த விஷயங்களையும் நாம் சொல்லுகின்ற மார்க்க விஷயங்களையும் சொல்லுவதோடு நின்று விடாமல், கேட்பதோடு சென்று விடாமல் நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உரிய நோக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை புரிந்தவனாக இந்த உரையின் கீழ் நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே கணக்கில் அடங்கா எண்ணற்ற படைப்புகளை இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருக்கின்றான். வானங்கள் என்றும் பூமி என்றும் இப்பட்ட படைக்கப்பட்ட இந்த மனிதன் இந்த உலகத்திலே வெறுமனை விட்டுவிடப்படாமல் இருக்கவன் என்பதற்காக தங்களுடைய மனம் போன போக்கிலே தங்களுடைய சிந்தனைகள் எவ்வாறெல்லாம் செல்கின்றதோ அவரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே அருளச் செய்தார். எதற்காக? அவர்களுக்கு வேதங்களையும் ஞானத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியாக இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு நபிமார்களை கொடுத்து அனுப்பினார். அப்படியாப்பட்ட இந்த மனித சமுதாயம் எதற்காக படைக்கப்பட்டதோ, எதற்காக இந்த உலகத்தில் மிக சிறந்த சமுதாயம் என்று இறைவன் போற்றி புகழ்ந்தானோ அந்த சிறப்புக்குரிய மனிதனாக இந்த உலகத்தில் இந்த மனிதன் தாழ்ந்தோரில் தாழ்ந்தோராகத்தான் இந்த மனிதன் இருக்குகிறான். எப்படியாப்பட்ட நிலையில் இந்த மனிதன் படிக்கப்பட்டால் பேசுகின்றவனாக, பார்க்கக்கூடியவனாக, கேட்கக்கூடியவனாக, ஏன் எல்லாவற்றையும் சிந்தித்து தன்னுடைய சிந்தனா சக்தியின் அடிப்படையிலே வாழக்கூடியவனாக இந்த உலகத்திலே படிக்கப்பட்ட மனிதன் இறைவனுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளாதனுடைய விளைவு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். மனிதன் உயர்வாக படைக்கப்பட்டான். ஆனால் அந்த மனிதன் இறைவனுடைய வேதத்தை பின்பற்றாதனுடைய காரணத்தினால் அந்த மனிதன் தாழ்ந்தோர்களில் தாழ்ந்தோனாக ஆகிவிட்டான் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த வசனத்தை நாம் சற்று ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய கட்டாய கடமைகளிலே நாம் இருக்கின்றோம். எப்படியாப்பட்ட நிலையில இந்த மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு இந்த உலகத்தை நாம் உற்று நோக்கி பார்த்தோம் என்றால் எங்கே நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? எங்கு பார்த்தாலும் தீமைகள், எங்கு பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமங்கள்,
முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்று நாம் பெருமையெடுத்துக் கொண்டிருக்கிறோமே, இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் என்ற வேதம் அல்ல. இன்ஹுவ இல்லா திக்ருல்லில் ஆலமீன், உலகத்தில் எல்லா மக்களையும் நல்லுபதேசத்தின்பால் அழைக்கின்ற வேதத்தை உங்களுக்கு நான் தரவில்லையா என்று இறைவன் கேட்கிறான். அப்படியாப்பட்ட பரிசுத்தமான இந்த வேதத்தை தன்னுடைய வாழ்விலே ஒரு மனிதன் நடைமுறைப்படுத்தாதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மனிதர்கள் மிக மோசமான ஒரு நிலை. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்தியாவிலே ஒரு ஆண்டில் மாத்திரம் 1 கோடிக்கு மேல் குற்றவியல் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 கோடிக்கு மேல தெரிந்து செய்யப்பட்ட குற்றங்கள் 1 கோடிக்கு மேல பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சில பத்திரிகைகளிலே நாம் படிக்க நேரிட்டது. என்ன காரணம்? இவ்வளவு அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலைவிரித்து ஆடுவதற்கு என்ன காரணம்? மனிதருக்கு அருளப்பட்ட வேதம் என்று இறைவன் சொல்கிறானே, அந்த வேதத்தை இந்த மனிதன் பின்பற்றாதனுடைய விளைவுதான். முஸ்லிம்களாகிய நாம் அந்த வேதத்திற்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவில் ஒரு மனிதன், ராணுவ வீரன் குர்ஆனை அவமதித்து விட்டார் என்றால் உடனே இங்கே போர்க்கொடி நொறுக்குகிறோம். எங்கள் குர்ஆனை இவர் அவமதித்து விட்டார், குர்ஆனுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், குர்ஆனை அவமதிக்க கூடாது என்று அவன் போர்க்கொடியில் போவதை இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே காண முடிகின்றார். ஆனால் உண்மையாகவே குர்ஆனை அவமதிக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் தெரியாமல் செய்கின்றார்கள், குர்ஆனுடைய அருமை புரியாமல் செய்கின்றார்கள், குர்ஆனுடைய தாற்பயம் தெரியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் என்றால் என்ன என்று நமக்கு தெரியும், குர்ஆன் எதற்காக நம்மிடத்திலே அருளப்பட்டது என்பது நமக்கு தெரியும், அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும் கூட அந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று ஒவ்வொரு மனிதனும் இரவு நேரத்தில் தூங்கச் செல்வீர்களா இல்லையா? அப்படி தூங்கச் செல்கின்ற போது தன்னுடைய உள்ளம் கையை நெஞ்சில வைத்து கேட்டு பாருங்கள், நிச்சயமாக நாம் குர்ஆனை அவமதிக்கக்கூடியவர்கள் நாமத்தான் இருக்க முடியும். எத்தனை பேர் குர்ஆனை ஓதக்கூடியவராக இருக்கிறோம்? எத்தனை பேர் குர்ஆனை படிக்கக்கூடியவராக இருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கை இந்த குர்ஆனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று எத்தனை பேர் தன்னுடைய நெஞ்சில கை வைத்து சொல்ல முடியும்? சொல்லுங்கள் தாய் குழந்தைகளே, சொல்லுங்கள் அருமை சகோதரர்களே. அப்ப குர்ஆனை உண்மையாக புறக்கணிக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கின்றார்கள். பார்ப்போம், இன்றைக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, சாப்பிடுவதற்கு நேரம் இருக்கிறது, தூங்குவதற்கு நேரம் இருக்கிறது, இந்த உலகத்தில் எல்லா பத்திரிகைகளையும் படிப்பதற்கு நேரம் இருக்கிறது. காலையில் எழுந்தால் கலக்கண்டை படிக்கிறான், குமுதம் படிக்கிறான், ராணி படிக்கிறான், தினமலர் படிக்கிறான், தினகரன் படிக்கிறான், மாலை முரசு படிக்கிறான், எல்லா பத்திரிகையும் படிக்கிறார்கள். உங்க நெஞ்சில கை வைத்து சொல்லுங்கள், நான் இன்றைக்கு காலையிலே என்னுடைய இறைவனுடைய வேதத்தை நான் படித்தேன், கலாமுல்லா அல்லாஹ்வுடைய வார்த்தையை நான் படித்தேன் என்று உங்களுடைய நெஞ்சத்தை கை வைத்து சொல்லுங்கள், பார்க்கலாம். சொல்ல முடியுமா? இல்லை சகோதரர்களே. அப்போது எப்படி நம்முடைய இந்த குர்ஆனுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்று நாம் மாறிட்டுக் கொள்ள முடியும்? முஸ்லிம் என்று பெயர் வைத்தால் போதுமா? அப்துல்லா என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்துல் ரஹ்மான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா பேரை முஸ்லிமோட பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக இஸ்லாம் ஏற்றுக் கொள்ளாது. ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யார் முஸ்லிம் தெரியுமா? அல்லாஹ்வின் உலகத்திலே எதற்காக உங்களை படித்தாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றாத வரை ஒரு மனிதன் முஸ்லிமாக ஆக முடியாது. தாடி வைத்துக் கொள்ளலாம், தொப்பி போட்டுக் கொள்ளலாம், கையில் அணிந்து கொள்ளலாம், எல்லாம் முஸ்லிம்களுடைய அடையாளம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அதைத்தான் விளங்கி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் பேசப்படுகிற போது அரசியல் தலைவர்களை
வார்த்தையை சொல்லுவார். நான் கைலி கட்டாத முஸ்லீம் என்று சொல்லுவார். தொப்பி அணியாத முஸ்லீம் என்று சொல்லுவார். நான் பொட்டு வைக்காத இந்து என்று சொல்லுவார். இப்படி எல்லாம் சொல்வதை கேட்டிருக்கிறோம். என்ன விளங்குகிறது தெரியுமா? இந்த சமுதாயத்திலே ஒரு மனிதன் கைலியை உடுத்துக் கொண்டால் அவர் முஸ்லீம், தொப்பியை அணிந்து கொண்டால் அவர் முஸ்லீம், தாடியை வைத்துக் கொண்டால் அவர் முஸ்லீம் என்று விளங்கி வைத்திருப்பவருடைய விளக்கமாகத்தான் அந்த மாற்றை கொள்கையுடையவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் முஸ்லீம் தெரியுமா? என அருமை தாய் குலங்களே, கொள்கைகளை உலகத்தில் எவர்கள் கடைபிடித்து ஒழுங்குகிறார்களோ அவர்கள்தான் முஸ்லிம்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் நம்மளால் எதற்காக நம்மை படித்தார்? மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி ஒரு எதற்கும் படிக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி விட்டார். நீ எத்தனை பேர் அந்த ரப்பல் ஆலமீனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சகோதரத்திலே போய் கேட்டால், என்பது சகோதரனே, ஏன் நீங்க தொழுகைக்கு வரவில்லையா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப் பெரியவன், அல்லாஹுதான் மிகப் பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹுதான் மிகப் பெரியவன். என்ன அர்த்தம் அதற்கு? இந்த உலக வாழ்க்கை எனக்கு பெரிதல்ல, இந்த பங்களாக்கள் எனக்கு பெரிதல்ல, இந்த உலகத்தில் கிடைக்கின்ற பொருளாதாரம் எனக்கு பெரிதல்ல, இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு பெரிதல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் எனக்கு பெரியவன். ஹய்யா அலஸ் ஸலாஹ், அல்லாஹ்வை வணங்க வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றின் பக்கம் வாருங்கள் என்ற அல்லாஹ்வுடைய அழைப்பு ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஒலிக்கப்படுகின்ற நேரத்திலே நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தாய் குலங்கள் எங்கே உட்கார்ந்து இருக்கின்றது? கடை வீதியிலே உட்கார்ந்து அரட்டை நாயம் அடிப்பார்கள். பார்க்கிறோமா இல்லையா? பாங்கோசை சொல்லப்படுகின்றது, விரைந்து ஓட வேண்டுமா இல்லையா? தொழிலுக்காக செல்ல வேண்டுமா இல்லையா? எங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள்? டீ கடைக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு, கடைகளுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு வெட்டி நாயம், வீண் நாயம், புறங்களும் கோள்களும் வீணான நாயங்களும் வெட்டி நாயங்களையும் பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். ஏப்பா தொழுவ போலாம்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணங்க கூப்பிட்டாச்சே, தொழுவ செல்ல வேண்டியதானே என்று கேட்டால் அவன் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா? ரெடிமேடாக ஒரு பதில் வைத்திருக்கின்றார்கள். என்ன பதில் தெரியுமா சகோதரர்களே? எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. என்ன பதிலுங்க? எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. காலையில வேலைக்கு போறேன்னா, சாயந்தரம் வரேன்னா சாப்பாட்டுக்கு நேரம் கிடைக்கல, எனக்கு தொழில் போக நேரம் கிடைக்கல என்று பொய்யை உரைக்கின்ற நிலையை இந்த இளைஞர்களுக்கு மத்தியிலே நம்ம சமுதாயத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி வெற்றி கிடைக்கும்? எப்படி வெற்றி கிடைக்கும்? மூமின்கள் வெற்றி